மக்களை இந்த வீடியோ நம்ம என்ன பேச போகிறோம்னா, மகாவிஷ்ணு அப்படிங்கிற ஒருத்தரை 5 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செஞ்சு இப்போ சிறையில் அடைச்சிருக்காங்க. நீதிமன்ற காவலில் இருக்காப்புல. இவருக்கு அடுத்ததாக என்ன நடக்க போகுது, தமிழ்நாடு அரசு உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு அமைச்சரே சொல்லியிருக்காரு. அடுத்ததாக எந்தெந்த மாதிரி நடவடிக்கைகள் இவரை நோக்கி பாயறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இவர் பேசுனதுக்கு இவ்வளவு எக்ஸ்ட்ரீமுக்கு தமிழ்நாடு அரசு போகணுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே இருந்தாலும் இந்த வீடியோ எல்லா இடத்துலையுமே உங்களை தெளிவுபடுத்தும் அப்படிங்கிறது என் நம்பிக்கையாக இருக்குது. சரி, இவரை நோக்கி தமிழ்நாடு அரசு என்ன பண்ணிகிட்டு இருக்கு, ஒன் பை ஒன்றா தெளிவாக நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். முதல் விஷயம் மக்களே, மகாவிஷ்ணு அவர்கள் பேசுனது சரி தவறு அப்படிங்கிறத நான் இன்னும் டிஸ்கஸ் பண்ணவே இல்லை அந்த சேனலில். ஒரே ஒரு சின்ன கருத்தை சொல்லிவிட்டு அடுத்ததான் நடக்கக்கூடிய விஷயத்துக்குள்ளே போகிறேன். அதாவது மகாவிஷ்ணு அப்படிங்கிற ஒருத்தர் ஸ்கூல் பசங்க முன்னாடி பேசுகிறாரு. பசங்க முன்னாடி பேச போகிற நம்ம கல்வி இல்லாத வேறு ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டால் பசங்கள்கிட்ட பார்த்தீங்கன்னா டிவைடபிள் டாப்பிக்கை விவாதிக்கக்கூடாது அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து. அதாவது இது சக்ஸஸ்ஃபுல், அதாவது உழைச்சா முன்னேறலாம், தன்னம்பிக்கை இருந்தால் எதை வேணால் சாதிக்கலாம், வெற்றிக்கு கடின உழைப்பு ரொம்ப முக்கியமானது, மாணவர்கள் பாடங்களை கடினமாக படிச்சிங்கன்னா நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறலாம் அப்படின்னு சொல்லி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய உண்மையான நிதர்சனமான டாப்பிக்கை மட்டும்தான் மாணவர்கள்ட்ட அந்த மாணவர் பருவத்தில் சொல்லணும் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்தாக இருக்குது. ஒரு டிவைடபிள் டாபிக், முன்பிறவி, ஏன் மாற்றுத்திறனாளியாக பிறக்கிறாங்க, இந்த மந்திரம் போட்டால் அங்கே போகிறது இங்கே போகிறதெல்லாம் நடந்ததா, இந்த மாதிரி டிவைடபிள் டாப்பிக்கில் ஒரு நிலைப்பாடை மாணவர்களுக்கு இப்போயே திணிக்க வேணாம் அப்படிங்கிறது என்னோட தனிப்பட்ட கருத்து. ஸோ ஒரு விஷயத்தை பற்றி ப்ரூவ்டாக ஒரு உண்மை தெரிஞ்சிச்சுன்னா அந்த உண்மையை மாணவர்கிட்ட கொண்டு போய் கல்வி சேராத சில நிகழ்ச்சிகள் நடத்தப்பட்டால் அது அந்த உண்மையை கொண்டு சேர்க்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக தான் இருக்கணும் அப்படிங்கிறது தான் என்னோட தனிப்பட்ட கருத்து. இந்த டிவைடபிள் டாப்பிக்கை ஸ்டூடெண்ட்ஸில் போகும்போது அது சின்ன வயசுலேயே அந்த ஸ்டூடெண்ட்டை ஒரு பக்கம் உட்கார வைக்கக்கூடிய நிகழ்வாக இருக்கும். அதுக்கப்புறம் அவன் அதை பற்றி விவாதிக்க மாட்டான், யோசிக்க மாட்டான். ஏன்னா சின்ன வயசில் நம்ம ஒன்று நம்பணும்னா அது கடைசி வரைக்கும் உண்மைன்னு சொல்லி நம்ம அதை நோக்கியே பேசிகிட்டு இருப்போம். அதை நம்ம சந்தேகப்படவே மாட்டோம். ஸோ கொஞ்சம் வயசுக்கு அப்புறம் அவனும் இந்த சமுதாயத்தில் வந்து டிவைட் பண்ணிட்டோம், மறுபிறவி உண்மைன்னு சொல்லட்டும், இல்லை இல்லைன்னு சொல்லட்டும், இல்லை மாற்றுத்திறனாளிகளை பற்றி அவர் சொன்ன கருத்து ஆமான்னு சொல்லட்டும், இல்லை இல்லைன்னு சொல்லட்டும், இங்கே வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக உண்மையான தகவல்களை மட்டும் மாணவர்கள்ட்ட கொண்டு போனால் சரியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்து. அது அடிப்படையில் இவர் பேசுனதில் எனக்கு துளியும் உடன்பாடு கிடையாது. இவர் அந்த மாற்றுத்திறனாளிகிட்ட நடந்துக்கக்கூடிய அந்த நிகழ்வும் துளியும் உடன்பாடு கிடையாது. இவர் மேலே இப்போ இருக்கக்கூடிய நடவடிக்கைகளுக்கு நான் முழுமையாக ஆதரிக்கிறேன். ஆனால் அந்த நடவடிக்கை எப்படிப்பட்டதாக இருக்குது அப்படிங்கிறதான் இங்கே கேள்வியாக இருக்குது. ஸோ மகாவிஷ்ணு எங்கே போனார் அப்படிங்கிற ஒரு கேள்வி மிக பிரதானமாக இருந்ததுனால 30ஆம் தேதிக்கு மேலே அவர் ஆஸ்திரேலியா போயிட்டார் அப்படிங்கிற தகவல் கிடைக்கிது. ஆஸ்திரேலியாவிலே வந்து நான் வந்து விளக்கம் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ போட்டார். அந்த வீடியோக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் சென்னை விமான நிலையத்தில் 1:30 மணிக்கு வருவேன் அப்படிங்கிற தகவல் கிடைக்கும் போது அந்த விமானம் பார்த்தீங்கன்னா 12:45 சென்னைக்கு வந்துருச்சு. ஸோ சென்னைக்கு வந்த இவர் பார்த்தீங்கன்னா 100க்கும் மேற்பட்ட போலீஸ்காரங்க சூழ்ந்து இவரை கைது பண்ணியிருக்காங்க. ஸோ 100 போலீஸ்லாம் எதுக்கு அப்படிங்கிறது தெரியல. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா கைது பண்ணிட்டாங்க. கைது பண்ணி முடிச்சுட்டு முன்வாசல் வழியாமல் இவரை கூட்டு போகாமல் பின்வாசல் வழியாக ஸ்பெஷல் பர்மிஷன் வாங்கி லிஃப்ட்டில் கீழே இறக்கி, அதாவது பார்த்தீங்கன்னா விமான நிலைய அதிகாரிகள் பயன்படுத்தக்கூடிய பாதை வழியாக அவரை கூட்டு போயிருக்காங்க. கூட்டு போய் 3லேருந்து 4 மணி நேரம் இவர் எங்கே இருக்கார் அப்படிங்கிற கேள்வியே யாருக்குமே தெரியாமல் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு ஆயுதப்படை வளாகத்தில் வச்சு இவர்கிட்ட விசாரணை பண்ணி அதுக்கப்புறம் கைது நடவடிக்கை செஞ்சு அதுக்கப்புறம் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி செப்டம்பர் 20ஆம் தேதி வரைக்கும் நீதிமன்ற காவலில் சென்னை புழல் சிறையில் அடைக்கப்பட்டிருக்கார். இதுதான் ஒரு விஷயத்தில் இப்போதைக்கு நடக்கக்கூடிய தகவலாக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, அவர் பேசுனது தப்பு, என்னமா ஒரு சில நிலைப்பாடில் இருக்கக்கூடிய நபர்கள் இருக்கலாம், அவர் பேசுனது தப்பு தான், அதில் மாற்று கருத்து இல்லை, அதுக்குன்னு இவ்வளவு ஆக்குவடாக தமிழ்நாடு அரசு ஒரு அமைச்சர் வந்து உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு பேசுகிற அளவு என்ன பெரிய சம்பவம் நடந்துச்சு, ஸ்கூலில் என்சிசி முகாம் பண்ணி பாலியல் தொந்தரவு கொடுத்தவன்லாம் நடக்கும்போதெல்லாம் அமைச்சர் இப்படிலாம் பேசலையே, ஒரு ஆன்மீகம் சார்ந்த நிகழ்ச்சி, சரி அந்த விஷயத்தில் அவர் பேசுனது தவறு தான், அவர் பேசுனது தவறு, அவர் மேலே நடவடிக்கை பாயும், விசாரணை கமிஷன் அமைப்போம், இனிமேல் இப்படிலாம் நடக்காமல் இருந்தால் பார்த்துக்கலாம்னு சொல்லி அவர் அமைச்சர் கருத்துக்கள் தெரிவித்தார்னா மாற்று கருத்து இல்லை. உன்னை சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒரு தாதா பேசுகிற மாதிரி ஒரு அமைச்சர் பேசுகிறது எந்தளவு சரியாக இருக்கும் அப்படிங்கிறது தெரியல. ஸோ கரு வச்சுட்டாங்க அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுது. சரிப்பா, இப்போ இவரோட வழக்கில் என்ன நடக்குதுன்னா, இவர் மேலே 5 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செஞ்சுருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா பிறரை வந்து கோவப்படுத்தும் விதத்தில் பேசுகிறது, பிறரை அவமதிக்கிறது, அதாவது மாற்றுத்திறனாளிகளை அவமதித்தல் அப்படின்னு சொல்லி இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் தனியாக ஒரு பிரிவு இருக்குது. அந்த பிரிவின் கீழ் இவர் மேலே வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. இவரை அவமதித்த அந்த ஆசிரியர் ஒருத்தர் இருக்கார்ல, அவர் இவர் மேலே எந்த புகாரும் கொடுக்கல. அவர் பார்த்தீங்கன்னா போல்டாக, உண்மைக்குமே அவரை பாராட்டணும், போல்டாக அவர் அந்த கேள்வியை அங்கே கேட்டாரை தவிர அவர் வேறு எதுவும் புகார் கொடுத்து பெரிய லெவலில் எதுவுமே செய்யலை. இதை பார்த்தீங்கன்னா புகார் கொடுத்தது பார்த்தீங்கன்னா 3 இடத்துல இப்போதைக்கு இவர் மேலே புகார் இருக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா சென்னை சைதாப்பேட் காவல் நிலையம், இந்த புகாரில் பார்த்தீங்கன்னா 4 பிரிவின் கீழ் வழக்கு பதிவு செஞ்சுருக்கு. 5வது பார்த்தீங்கன்னா திருவொற்றியூரில் ஒரு புகார் கொடுத்துருக்காரு. இந்த மாற்றுத்திறனாளி
மாற்றுத்திறனாளிகள் சங்க தலைவராக இருக்கக்கூடிய சரவணன் அப்படிங்கிற ஒருத்தர் புகார் கொடுத்துருக்காரு. அவர் கொடுத்த புகார் அடிப்படையில் மாற்றுத்திறனாளிகள் முழுமையாக இவர் பேசின விஷயத்தில் காயப்பட்டிருக்கோம் அப்படிங்கிற அடிப்படையில் இவர் மேலே 5வது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முதலியால்பேட்டையில் ஒரு புகார் கொடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிற ஒரு தகவல் இப்போ வரைக்கும் வந்திருக்கு. ஸோ தமிழ்நாடு முழுக்க நிறைய புகார் இவன் மேலே கொடுக்கறதுக்கு ஏராளமாக வாய்ப்பு இருக்குது. சவுக்கு சங்கருக்கு என்ன நடந்துச்சோ அதுதான் இவருக்கும் நடக்கும் அப்படிங்கிற ஒரு அடிப்படை புரிதல் இருக்குது. ஆனால் இவர் விஷயத்தில் குண்டாஸ் போகிற மாதிரி எந்த விதமான விஷயமும் இதுவரைக்கும் பெரிய தகவல் கிடைக்கல. ஏன்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு அவதூறு வழக்காக தான் பார்க்கப்படும், அவதூறு வழக்காக தான் விசாரிக்கப்படும். இந்த அவதூறு வழக்கில் இந்த மாற்றுத்திறனாளிகளை அவமதித்தல் அப்படிங்கிற பகுதியில் இருக்கிறதுனால இவருக்கு 2 வருஷ சிறை தண்டனை கூடுதலாக சில அபராதங்கள் விதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, இல்லை அபராதம் மட்டும் வீழ்ச்சிட்டு வெளியே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற ஒரு தகவல் இருக்குது. அதே நேரத்தில் பேரலராக தமிழ்நாடு அரசோட காவல்துறை வேறு சில விஷயங்களையும் இவர் சார்ந்த விஷயத்தில் நடவடிக்கை எடுக்கிறதுக்கு போயிட்டுருக்காங்க. இவருக்கு பார்த்திங்கன்னா திருப்பூரில் மட்டும்தான் அந்த அறக்கட்டளை இருக்குது, பரம்பொருள் அறக்கட்டளை அலுவலகம் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை கண்டுபிடிச்சிருக்காங்க. இவர் பார்த்திங்கன்னா அந்த பரம்பொருள் அறக்கட்டளை மூலமாக சில தான தர்மங்களை பண்ணியிருக்கார் அப்படிங்கிற விஷயத்தையும் கண்டுபிடிச்சிருக்காரு. இவர் பார்த்திங்கன்னா இப்போ பேசினார் பார்த்திங்கன்னா 2 ஸ்கூலு, இந்த 2 ஸ்கூலுக்கும் 1 லட்ச ரூபா டொனேஷன் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை சொல்லியிருக்காங்க. பள்ளி மேலாண்மை குழு இவர் அழைக்கவே இல்லை அப்படிங்கிற ஒரு தகவலையும் இப்போ கண்டுபிடிச்சிருக்காங்க. எது அடிப்படையில் இவர் பள்ளிக்குள்ளே போனார் அப்படிங்கிற ஒரு கேள்வியும் இப்போ எல்லாம் ஆரம்பிச்சிருக்கு. இவரோட அறக்கட்டளை வரவு செலவு கணக்கெல்லாம் நோண்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அடுத்தடுத்த வேறு சில வழக்குகளை இவர் மேலே எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்ச ஒரு அடிப்படை புரிதலாக இருக்குது. வேறு சில வழக்குகள்னால் அறக்கட்டளை வைத்து மோசடி செஞ்சு விட்டார் அப்படிங்கிற மாதிரி சில வழக்குகளை இவர் மேலே எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறது நம்ம தனிப்பட்ட கருத்தாக இருக்குது. ஸோ சவுக்கு சங்கரை எப்படி குறி வச்சு அடித்தாங்க அதே மாதிரி மகாவிஷ்ணுவை குறி வச்சு அடிக்கிறாங்க. மகாவிஷ்ணு பேசுனதில் எனக்கு உடன்பாடே கிடையாது, அதே நேரத்தில் அதே மாதிரி சவுக்கு சங்கர் பேசுனதில் நமக்கு உடன்பாடு கிடையாது. ஆனால் அந்த கைது நடவடிக்கை குண்டாஸில் பார்த்தீங்கன்னா கஞ்சாவை விட்டுட்டு ஒரு குண்டாஸ் போடுறது, அதாவது பார்த்தீங்கன்னா அந்த அரசு ஆவணத்தை முறைகேடாக பயன்படுத்திட்டார் அப்படிங்கிற ஒரு குண்டாஸை போடுறது, சிஎம்டிஏ ஆவணங்களை திருகிட்டார் அப்படிங்கிற ஒரு வழக்கை மட்டும் வச்சு குண்டாஸ் போட்டாங்க. 2வது பார்த்தீங்கன்னா அந்த கஞ்சா வழக்கு ஒன்று கைப்பற்றினாங்களே, கஞ்சா வச்சு இப்போ அடுத்த குண்டாஸ் போட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி காவல்துறை பொறி வச்சு அடிக்கிற ஒரு முயற்சி இருக்கும் பார்த்தீங்களா, அந்த விஷயமானது மகாவிஷ்ணுவுக்கு நடக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. மகாவிஷ்ணு டிபேட்டபிள் டாப்பிக்கை ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட கொண்டு போகிறதுல துளியும் உடன்பாடு கிடையாது. அதுக்குன்னு இவ்வளவு எக்ஸ்ட்ரீமாக காவல்துறை ரியாக்ட் பண்ணுமா அப்படின்னு தெரியல நமக்கு. அதுதான் இங்கே மிக முக்கியமான விஷயமா இருக்குது. என்சிசி முகாமை போலியாக நடத்துகிற விஷயத்தில் கூட பள்ளி கல்வித்துறை அமைச்சர் இவ்வளோ இன்வால்மெண்ட்டாக வேலை செய்யலை. பட் இந்த விஷயத்தில் ஏன் இவ்வளோ இன்வால்மெண்ட்டாக வேலை செய்கிறார் அப்படிங்கிற ஒரு கேள்வி பிரதானமாக இருக்குது. பார்த்துக்கிட்டே இருக்கோம். அதாவது எப்படி சொல்கிறது, ஒரு இஷ்யூவில் தவறு இருக்குது, மாற்று கருத்து இல்லை, தவறை தொடர்ச்சியாக கண்காணிச்சுக்கிட்டே இருக்கோம். ஆனால் எக்ஸ்ட்ரீம் போகும்போது அது தமிழ்நாடு அரசுக்கு எதிராகவே மாறக்கூடிய சூழல் நிறையா இருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அதாவது ஒரு லெவலுக்கு மேலே இங்கிட்டு இருக்கக்கூடிய மக்கள் இந்த விஷயத்தை ஆதரிக்க மாட்டாங்க, அப்படியே பேரலாம் இந்த பக்கம் போயிடுவாங்க. ஏன்னா இங்கே எது உண்மை எது பொய் அப்படிங்கிறது பொதுமக்களுக்கு ரொம்ப தெளிவாகவே ஸ்மார்ட்டாகவே கண்டுபிடிச்சிருவாங்க அப்படிங்கிற ஒரு நினைவூத்தலை கொடுத்துட்டு இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ நம்ம சேனலை ஃபர்தராக ஃபாலோ பண்ணிங்கன்னா பொலிட்டிக்கல் ரீதியாக பல்வேறு விஷயங்களை பற்றி பேசிக்கிட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.